ஏண்டா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கொண்டு வரட்டு போனவ நீ 3 வருஷமா மூஞ்ச எங்கடா ஒளிய வச்சிருந்த? அட பாவி, வயசு வந்த பொண்ணுங்க அதாவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுகமா இருக்கு. நீ ஏண்டா இப்படி பண்ண பாவி? நானும் உங்க தங்கச்சிக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்பு சைஸ்ல இருந்து ஆல் இந்தியா ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் சைஸ் வரைக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். மைனர் உங்க தங்கச்சிய பொம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறம் மைனரே விவகாரமா கேட்டுட்டாரு. விஷயம் இல்லாமலா இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கய்யா. பாருங்கப்பா, உங்க தங்கச்சி மட்டும் சரின்னு சொல்லட்டும். எண்ணி 10 மாசத்துல அவளை பொம்பளை நிரூபிச்சு காட்டுறேன். அப்படின்னா இது உங்க தங்கச்சிக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கே ஏற்பட்ட அவமானம். 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு கேக்குறாங்க. இதையாவது சாதிக்க விடுங்கய்யா. கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன். இதோ பாருங்க, எங்க உயிரே போனாலும் சரி எங்க தங்கச்சியை 2ஆம் தாரமா கட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா மாட்டோம். கொடுக்க வைக்கிறேன். பிள்ளையாரப்பா இல்லடா, அங்க இருக்கு. அங்க பிள்ளையாரப்பா, சாதாரணமாவே அந்த அம்மாவுக்கு எங்களை பார்த்தா பிடிக்காது. இந்த நிலைமையில இவரை வீட்டுக்கு கொண்டு போனா என்ன ஆக? இப்ப என்ன பண்றது? குட்டி பிசாசு வருது. ஒளிஞ்சுக்கடா, சீக்கிரம் சீக்கிரம் ஒளிஞ்சுக்கடா. அப்பா 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 எந்திரிங்கப்பா. போயும் இந்த சின்ன பையனுக்கு பயப்படுறோம். வீட்டுக்கு போலாம்ப்பா. ரொம்ப கேவலமா இல்ல? இவனா சின்ன பையன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. யாரா அது? நான் தான் உங்க மகன் வந்திருக்கேன். ஏன்பா அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு இங்க வந்து படுத்திருக்கீங்க? வாங்கப்பா போலாம். இங்க பேய் பிசாசுலாம் நிறைய இருக்கும். வாங்கப்பா. என்னப்பா இது கழனி தொட்டி நாத்து அடிக்குது, விழுந்துட்டியா? ஆமாடா, உங்க ஆத்தாக்காரி தான் புடிச்சு தள்ளி விட்டா. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதானே, ஏன் விழுந்த? ஜாக்கிரதையா தானே இருந்தாரு. விதி இருக்குல்ல, விதி அது விளையாடிட்டோம். அது யார் குரலு? பேய் 1 பிசாசு 2. யாரா இருந்தாலும் செருப்பால அடிப்பேன். வாங்கப்பா போலாம். ஐயோ, கொஞ்சம் நஞ்சு இருந்த மானத்தையும் வாங்கிட்டான். நிறுத்து. என்னங்கடா, உங்க தங்கச்சி எனக்கு 2ஆம் தாரமா கொடுக்க மாட்டோன்னு சவால் விட்டீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஊரோட மானமே போச்சு. ஏண்டா மூதேவிகளா, மைனருக்கு 2ஆம் தாரமா கொடுக்கலாம். ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் சாதாரணமாவா? 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை. சரி, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப உங்க தங்கச்சியால என்ன ஆச்சு? கட்டி கொடுக்க துப்பு இல்லாம கூட்டி கொடுத்த ஊருன்னு கேவலமா பேசும்படி ஆயிப்போச்சு. டேய், ஒழுங்கு மரியாதையா உங்க தங்கச்சிய அந்த மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல ஊரே கூடி உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம். போங்கடா, அண்ணங்களா லட்சணமா ஆக வேண்டியத பாருங்க. போங்கடா ராபைங்க. ஐயா, நம்பவே முடியல. வர வர நீங்களும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எதுடா நல்ல காரியம்? ஊரு கட்டுமானத்துக்கு பயந்துகிட்டு இந்த 2 முண்டங்களும் அவன் வீட்டுக்கு முன்னால போய் நிக்கும். அப்புறம் நாமும் போய் நிப்போம். ஐயா, புரியலையே. புரியும். குட்டைய குழப்பனா தான் மீன் பிடிக்க முடியும். எதுக்கு குட்டைய குழப்பணும்? வலைய விரிச்சே மீனை பிடிக்கலாமே. ஏற்கனவே ஒரு தடவை வீசனே, என்ன ஆச்சு? டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. சவுண்டோடியா?